I am your best friend. Please, yeah. Please. Welcome to the show. Welcome back to my channel. So, KATTALAN படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. I was already very excited because பெப்பே ஒரு பக்கம், துஷாரா மேம் இன்னொரு பக்கம், சுனில் சனி ஒரு பக்கம், பயங்கர ஆக்ஷன் பேக்டா சாலிடா செம்மையா ஒரு படம் ரெடி ஆயிட்டு இருக்குல்ல. அகைன் ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரி நம்ம சொல்லி எக்ஸைட் ஆயிட்டு இருக்கும்போது திடீர்னு கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா மார்க்கோ யூனிவர்ஸ்ட்டாங்க. நான் பிளாஸ்ட். I was like what the hell அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் மார்க்கோ கிரியேட் பண்ண ஷாக் வேல்யூ ஓகே நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போகிற சேனல் இருக்கும் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் நெவர்தலெஸ் மார்க்கோ யூனிவர்ஸ்னு சொன்ன உடனே வந்து ஐ வாஸ் லைக் ஓகே நவ் வி ஹேவ் டு ரீவிசிட் த படம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ பார்த்துட்டேன் அகேன். பட் நீங்கள் நிறைய பேருக்கு டைம் கிடச்சிக்காம இருந்திருக்கலாம். ஸோ ஐ தாட் ஓகே வை நாட் டூ தி ஆனர்ஸ் ஆஃப் கிவிங் ஆர் பீப்புள் ரீகேப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். ஸோ ரீகேப் ஆஃப் மார்க்கோ பார்த்துடலாம் சொல்லிட்டு. பட் போறக்கு முன்னாடி if you people like any cool accessories please do check out these bracelets available on Flipkart. இங்கே இப்போ லிங்க் வரும். it's just $200+ எனக்கு நல்லா இருந்துச்சு வாங்கினேன். it's actually cool, it's nice. okay, so if you like it please do check it out. நான் சொன்ன மாதிரி லிங்க் இங்கே வரும். யூடியூப் காடிட்டா allow me to tag this product அப்படின்னு சொல்லிக்கிறேன். having said that இது ஒன்று. ரெண்டாவது as usual மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு let's get to the recap of Marco. first of all ஒரு சின்ன கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடுறேன். அதாவது ஒரு கோல்டு சிண்டிகேட் இருக்கு. அந்த சிண்டிகேட்ல நிறைய பேர் இருக்காங்க. அதில் 4 பேர் தான் நம்மளுக்கு மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம சித்திக் சார். செகண்ட் வந்துட்டு டோனி ஐசாக்னு சொல்லிட்டு நம்ம ஜெகதீஷ் சார். தேர்ட் வந்து தாரிக்னு ஒரு கேரக்டர். நாலாவது தேவராஜ்னு ஒரு கேரக்டர். சரி, இந்த 4 கேரக்டர் தான் மெயின். அதில் இந்த கேரக்டர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ டக்குன்னு அதையும் சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஜார்ஜுக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி. தங்கச்சி பேர் ஆன்சி, தம்பி பேர் விக்டர். விக்டர் இஸ் another very important character in this particular படம். அவருக்கு கண் பார்வை கிடையாது. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். அண்ட் அந்த குடும்பம் தத்தெடுத்த முத்து பிள்ளை அப்படிங்கிறவர் தான் நம்ம மார்க்கோ அப்படிங்கிற நம்ம உன்னி முகுந்தன் சார். ஸோ திஸ் இஸ் ஜார்ஜஸ் ஃபேமிலி. சரிங்களா? Now coming to Tony Isaac's family, நம்ம ஜெகதீஷ் சார் ஃபேமிலி. 2 பசங்க, ஒன்று சைரஸ் ஐசாக், இன்னொன்று ரசல் ஐசாக். சரியா? இது 2 பேர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாரிக் அப்படிங்கிறவருக்கு ஒரு தம்பி தான், பேரு வசிம். அண்ட் தேவராஜ் தனியால். நான் ஒன் மோர் ஸ்மால் டீடைல் டு ரிமெம்பர் இஸ் ஜார்ஜோட தம்பி விக்டரும் தாரிக்கோட தம்பி வாசிமும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கதைக்கு போயிடலாம். கதை ஒரு ஃபைட் கிளப்ல ஆரம்பிக்குது. அதாவது அடிச்சு பாருங்க தெரியுமா, அந்த வாய் உடைய ரத்தம் தெறிக்க அடிச்சு பாருங்களா, அந்த மாதிரி ஃபைட் கிளப்ல தான் கதை ஆரம்பிக்குது. அண்ட் சுற்றி ஒரு ஆடியன்ஸ் இருப்பானுங்க தெரியுமா, பேன் கத்திட்டு இருப்பானுங்க, பெட்டு கட்டி விளாண்டுருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி பெட்டு கட்டி விளாண்டுருக்கிற அந்த ஆடியன்ஸை சேர்ந்த 2 பேர் தான் வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸான நம்ம விக்டர் அவர்களும் வாசிம் அவர்களும். ஸோ பெட்டு கட்டி அங்கே விளாண்டுருக்காங்க. மேட்ச் எல்லாம் முடிஞ்ச போது அழகாக சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு கிளம்புறாங்க. பேசிக்கலாம் விழிச்சு பேசிட்டே அப்படியே போகும்போது வெளியே போயிட்டு இருக்கும்போது வசிமுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தாரிக் தான் வந்து வசிமுக்கு ஃபோன் பண்ணுறா. அப்படி அண்ட் ஃபோன் பண்ணி தம்பி நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆஃபர் வந்திருக்குடா, ஒரு ட்ரக் டெவலப் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ், ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் வந்து நம்மள்ட்ட தான் ஃபார்மசூட்டிக்கல் லைசன்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம ட்ரக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணால் யாருக்கும் தெரிய போகிறதில்ல, பட் லாபம் பயங்கரமாக வரும். ஸோ தயவு செய்து இந்த ஆஃபர் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தம்பியை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற அப்படி. பட் தம்பி வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து ட்ரக் பிஸ்னஸ் ஒத்துக்க மாட்டேன், நம்ம கம்பெனி என் பேர்லேயும் தான் இருக்குது, ஸோ நான் சைன் பண்ண மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிடிவாதமாக இருக்காப்புல. ஸோ அண்ணன் என்ன பண்ணுறாரு, இவன் சரிப்பட்ட வரமாட்டான், இவனால எனக்கும் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீல் பேசின ஆளுங்கள்ட்ட சொல்லி அவன் தம்பி அங்கே கொண்டு சொல்கிறா அப்படி. ஸோ தம்பி ஃபோன் பேசிட்டே வந்திருக்க அப்படி. டக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உள்ளே போடுறாங்க, வாசியமாக குத்தி கொண்டுறாங்க. இப்போ இந்த குத்தி கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரசல் ஐசாக், டோனி ஐசாக்கோட பையன். சரியா? டோனி ஐசாக் தான் ஆக்சுவலாக வந்துட்டு தாரிக் கிட்ட டீல் பேசியிருக்காரு. பிகாஸ் தாரிக் கிட்ட சொன்ன மாதிரி அந்த ஃபார்மசூட்டிக்கல் லைசன்ஸ் இருக்கு, அதை வச்சு ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ணலாம் பேசியிருப்பா அப்படி. தம்பி ஒத்துக்கலாம்னு அவர் பையன்ட்ட சொல்லி கொன்ற சொல்றாரு. சரியா? ஸோ ரசல் கொன்றாரு. பட் பக்கத்துல விக்டர் இருக்காரு, அவர் ஒரு விட்னஸ் தான், பட் அவர் கண் பார்வை இல்லை, அவர் என்ன பண்ணிட போறான்னு சொல்லிட்டு ரசல் என்ன பண்றாரு, அவர் இக்னோர் பண்ணிட்டு கிளம்பிடுறாப்ல. பட் விக்டர் ஹியர் இஸ் த ஸ்மார்ட் கை. இதோ அவர் கண் பார்வை இல்லைனாலும் அவருக்கு பயங்கரமான சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இருக்குது. ஸோ அவரால் பெர்ஃப்யூம்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பக்கத்துலேயே ரசல் இருக்கனால அவர் பெர்ஃப்யூம் ஸ்மெல் பண்ணிடுறாரு. ஆள் யாருன்னு தெரியலனாலும் அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் அவருக்கு நல்லா ஸ்டிக் ஆன ஆயிருது. ஸோ அடுத்த நாள் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த பெர்ஃப்யூம் போட்டிருந்தாரு எக்ஸெட்ரா சொல்லி ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்றாப்புல. பட் அவரால் ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியல. பட் நெவர்தலெஸ் வாசிமோட ஃபியூனரலுக்கு தாரிக் வீட்டுக்கு வந்துட்டு ரசல் ஆறுதல் சொல்ல வரும்போது விக்டரும் அங்கே தான் இருக்காப்புல. அதே பெர்ஃப்யூம் ஸ்மெல் பண்ண உடனே ஒரு மாதிரி சஸ்பீஷியஸ் ஆயிடுற அப்படி. டக்குன்னு ஃபோன் எடுக்கிறாரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து நம்மகிட்ட சில விஷயங்கள் பேசணும், சொல்லி சீக்கிரமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ரசல் என்ன நினைச்சுப்பாரு, இவர் போலீஸுக்கு ஃபோன் பண்றாருன்னு நினைச்சிட்டு டக்குன்னு தூக்கிட்டு போய் விக்டரையும் போட்டு தள்ளிடுறாரு. இப்போ விக்டர் செத்துட்டா, அதுவும் இந்த மாதிரி கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே விக்டரோட அண்ணனான ஜார்ஜ் வந்துட்டு பயங்கரமாக பிஸ் ஆஃப் ஆறு அப்படி. ஏன்னா பிகாஸ் அந்த சிண்டிகேட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் முக்கியமான ஆள் வந்து ஜார்ஜ். ஏன் தம்பியே இந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு யாருக்கிட்ட தைரியங்கிற மாதிரி ஒரு ஜோனுக்கு போகிறாரு. பட் நெவர்தலெஸ் கொஞ்சம் பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு. பிகாஸ் ஜார்ஜ் இஸ் மோர் ஆஃப் ஒரு பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆள். இவங்க எடுக்கிற அவசரப்பட்டு எடுக்கிற முடிவோ இல்லை சந்தேகமோ வந்துட்டு அந்த பிஸ்னஸை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக ஃபஸ்ட்டு விசாரிப்போம், என்ன ஆகலான்னு பார்ப்போம், அண்ட் வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணால் பக்குவமாக ஹேண்டில் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு சட்டிலாக மெயின்டைன் பண்ண பார்க்குற அப்படி. பட்
அண்ணன் ஆர் சோகால் என்னதான் வந்துட்டு தத்தெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் வந்துட்டு அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கிற மார்க்கோ இவரை மாதிரி கிடையாது. அவருக்கு பிஸ்னஸ் எல்லாம் அப்புறம் தான், ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு. ஏன் தம்பியை ஒருத்தன் கொண்டுட்டான், அது இவ்வளோ கொடூரமாக கொண்டிருக்கான், அவன் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அவனை சாவடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் மூடில் கிளம்புறாப்படி. எவ்வளவோ வந்துட்டு ஜார்ஜ் வந்து மார்க்கோவை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாப்படி. பட் மார்க்கோ இஸ் லைக் நோ வே, என் தம்பியை கொண்டாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. பட் இந்த இடத்துல தான் டோனி இன்னொரு ஸ்மார்ட்டான விஷயம் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பையனான ரசில், அதாவது யார் விக்டரை கொண்டானோ அதே ரசிலை வந்துட்டு மார்க்கோ நீ ரசிலையும் கூட கூப்பிட்டு போ, ஓகே, இவரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், எனி ஹெல்ப் ரசில்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரை கோத்து விட்டு சந்தேகம் வராதபடி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அவங்க மார்க்கோ அண்ட் ரசில் 2 பேரும் கிளம்புறாங்க. அண்ட் விக்டரை கொன்ன ஆளோட தேடல் தொடங்குது ஒரு பக்கம். இந்த தேடல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது மீன் வைல் டோனி இன்னொரு ஸ்மார்ட்டான பிளான் போடுறாப்படி. இன்னொரு ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஜார்ஜை தூக்க பார்க்குறாப்படி. ஜார்ஜை போட்டு தள்ளிட்டா நான் தான் இங்கே கெத்து. ஸோ இந்த கோல்டை தாண்டி வந்து அந்த கோல்டு எல்லாமே எனக்கு தான் வரும், அதை தாண்டி இந்த ட்ரக் பிஸ்னஸ் உள்ளே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளானை போட்டு ஜார்ஜை போட்டு தள்ள பார்க்குறாரு. யாரை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்டிங்கில் வந்து தேவராஜ்னு ஒரு கேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா தனியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சு கொல்ல பிளான் பண்ணுறாப்படி. ஆல்மோஸ்ட் சக்ஸஸ், பட் கிரிட்டிக்கலான கண்டிஷனில் எப்படியோ ஜார்ஜ் தப்பிச்சிட்றாப்புல. ஸோ டோனி இஸ் நவ் பிஸ்ட் ஆஃப். இந்த பிளான் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர பிஸ் ஆஃப் ஆகி தேவராஜா எங்கேயோ தயவுசெய்து போய் அப்ஸ்காண்ட் ஆயிரு, அவன் கண்ணில் பட்டனா நீ செத்துருவா, இல்லை நானே இருக்கிற கடைக்கு பண்ண கொண்டு ஓடிடுறான்னு சொல்லிட்டு அவரை துரத்தி விட்டுறாரு. ஸோ நவ் ஜார்ஜ் இஸ் இன் த ஹாஸ்பிட்டல், டோனி இஸ் பிஸ்ட் ஆஃப். இந்த பக்கம் மார்க்கும் ரசலும் விக்டரை கொன்னால தேடிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ்குள்ளே போகாமல் மேலோட்டமாக சில விஷயங்கள் சொன்னோன்னா, ஜார்ஜ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் இந்த பக்கம் நடக்குது, சில போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்குது, அதில் சில ப்ரூஃப் கிடைக்குது. அந்த ப்ரூஃப் வச்சு பார்க்கும்போது ஜார்ஜுக்கு வந்துட்டு விக்டரை கொன்னது ரசில் தாங்கிறது தெரிஞ்சிருது. அண்ட் உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபோன் பண்ணி மார்க்கோவுக்கு சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் நான் என்ன சொன்னேன், இந்த பக்கம் மார்க்கோவும் ரசிலும் சேர்ந்து தான் தேடிட்டு இருக்காங்க சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஃபோன் ஜார்ஜ் மார்க்கோவுக்கு பண்ணும்போது மார்க்கோ வண்டி ஓடிட்டு இருக்காரு. ஸோ ஸ்பீக்கரில் தான் போடுறாரு, பக்கத்துலேயே ரசில் இருக்காரு, இதை கேட்டுறாரு. உடனே ரசிலோட ஆட்கள் பின்னாடி இருக்காங்க, அவர் அட்டாக் பண்ணுறாரு, மார்க்கோவை கொல்ல பார்க்குறாங்க. பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு மார்க்கோ எப்படியோ எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு ரசிலை கொல்லலாம்னு சொல்லிட்டு போகும்போது ரசில் அங்கேயே ஒரு ட்விஸ்ட்டு போடுறா. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல விக்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதாகவும் அந்த பொண்ணை நாங்கள் தான் கடத்தி வச்சுருக்கோம், எங்களை நீ விட்டால் தான் நான் அந்த பொண்ணை விடுவேன், அந்த பொண்ணை கொண்டுருவேன், இன்ஃபேக்ட் உங்கள் வீட்டை வாரிசை கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மார்க்கோவை மிரட்டுறேன். நான் சொன்ன மாதிரி மார்க்கோ இஸ் அ ஃபேமிலி மேன், ஃபேமிலி தான் முக்கியம். ஸோ அந்த இமோஷனலாக ஒரு மாதிரி அட்டாக் பண்ணி அவரை வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. லெட்ஸ் டாக் அ டீல் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க. அந்த டீல் என்னன்னா, இனிமேல் டோனி ஐசாக் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் டீலர். அதாவது வந்துட்டு இனிமேல் கோல்டு அந்த சிண்டிகேட்டில் இருக்க டிசிஷன்ஸ் எல்லாமே அவர் தான் எடுப்பார், அந்த வரது போகிறது எல்லாமே பேசிக்கலாக ஜார்ஜ் வந்து ஆல்மோஸ்ட் விலகிடணுங்கிற மாதிரியும் இவர் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணார், இவர் தான் இனிமேல் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்தா தான் வந்துட்டு அந்த பொண்ணை நான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் போடுறாப்புல. அந்த டீலுக்கு ஓகேனா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் அப் பண்ணி எல்லாம் கொண்டு போய் என் பையன் கிட்ட கூட என் பையன் அந்த பொண்ணை அங்கே கூப்பிட்டு வருவான், இந்த பொட்டி அங்கே கொடுத்துட்டு பொண்ணை கூப்பிட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் போடுவாப்புல. மார்க்கவும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பொட்டியில் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் போட்டு போகிறாப்புல அவர் பையனை மீட் பண்ணுறக்கு. ஸோ ரசில் அங்கே இருக்காரு, அங்கே நக்கெல்லாம் வழக்கம் போல் நடா தோத்தடியாடாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். டக்கில் அந்த பெட்டியை கொடுக்குறாப்புல. ரசில் அந்த பெட்டியை திறந்தோம்னா ஷாக் ஆறாரு. என்னன்னு பார்த்தா மார்க்கோ டோனி ஐசாக்கோட கையை வெட்டி, உங்கள் அப்பா நான் கட்டி வச்சிருக்கேன், இந்த பொண்ணை விட்டாலும் அவனை விடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாப்புல. ஸோ விதவுட் எனி சாய்ஸ் ரசில் இஸ் லெட்டிங் கோ த கேர்ள். ஸோ இந்த பொண்ணை எப்படியோ காப்பாற்றி கூட்டு வந்துடுறா அப்படி. அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா எங்கே இருக்காருங்க லொக்கேஷன் தராரு, அங்கே போய் பார்க்குறக்குள்ள ஒரு பயங்கரமான செட்டப் பண்ணி வச்சிருக்கா அப்படி. அங்கே ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனில் கடைசியில் டோனி ஐசாக்கை காப்பாற்ற முடியாமல் டோனி ஐசாக் சாவறாரு. ஸோ மார்க்கோ பொண்ணை காப்பாற்றிட்டோங்கிற மாதிரி ஒரு பக்கம் ரிலீஃபில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரசல் ஐசாக் ரைட் நவ் இஸ் இன் அ ரிவெஞ்ச் மோட். ஸோ இந்த நேரத்தில் அவரோட கொடூர கொலகார அண்ணனான சைரஸ் ஐசாக் கிட்ட போகிறா அப்படி. அந்த மனுஷன் ஒரு காட்டுக்காட்டேரி சரியா 2 பேர் வராங்க, மார்க்கோட மொத்த ஃபேமிலியும் சிதைக்கிறாங்க. அண்டு ஒரு மாதிரி கடைசியாக அந்த குழந்தையை தூக்கிட்டும் போயிடுறாங்க, அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையை தூக்கிட்டும் போயிடுறாங்க. அண்ட் தென் பேக் அண்ட் ஃபோர்த் ஃபைட் ஹேப்பன்ஸ். அண்ட் கடைசியில் மார்க்கோ எல்லாத்தையும் கொள்றாரு, இன்க்ளூடிங் சைரஸ் ஐசாக். இப்போ காட்டாளன் இங்கே எங்கே கனெக்ஷனில் வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஐ வென்ட் பேக் டு த ட்ரெய்லர் ஆஃப்டர் ஐ வாட்ச்ட் மார்க்கோ. அப்போ தான் வந்து சைரஸ் உயிரோடு இருக்காரு, அங்கே விஷுவல்ஸில் வர அப்படி. அண்ட் ஆல்சோ ஹி ஹேட் திஸ் கர்லி ஹேர், கொஞ்சம் மெஸ்டப் லுக், கொஞ்சம் யங்கர் வெர்ஷன் மாதிரி தெரிஞ்சாரு. ஸோ பேசிக்கலி மார்க்கோவில் அவர் செத்துட்டாருன்னா திஸ் ஹேஸ் டு பி ப்ரீக்வல் அப்படிங்கிற டெக்னிக்கலி ப்ரீக்வலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ டோனி ஐசாக்கையும் பார்த்தா, நம்ம ஜெகதீஷ் சாரையும் பார்க்குறேன்,
I am like, okay, now it makes sense. So this, I believe, is a prequel, complete prequel நினைக்கிறேன். And also, எப்படி இந்த காட்டேரி சைரஸ் lived his life earlier and how did he become this ruthless monster அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படியே அன்ஃபோல்ட் ஆகும் மாதிரி தான் தோணுது. ஸோ ஐ எம் வெரி கியூரியஸ் டு see what happens here. And also இன்னொரு விஷயம் வந்து மார்க்கோ பார்க்கும்போது இப்போ இந்த ஒரு சின்ன இன்ட்ரிகேட் டீட்டெயில் நான் நோட்டீஸ் பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, when டோனி ஐசாக் அந்த டோனி ஐசாக் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இவன் ரசில் வந்துட்டு சைரஸை பார்க்க போகிறது தெரியுமா, அதில் ஒரு சில ஃப்ளாஷ்பேக் ப்ளே ஆகும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஐ தாட் இவங்க ஆக்சுவலாக சைரஸ் அண்ட் ரசிலா பிரதர்ஸ், ஓன் பிரதர்ஸ் நினச்சேன். பட் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் டோனி அவர் வந்துட்டு இவங்க 2 பேர்த்து கை கொடுத்து ஹாய்ங்கிற மாதிரி சொல்ல வைப்பா அப்படி. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஹீ இஸ் ஹிஸ் ஆக்சுவல் சன். அதாவது சைரஸ் வந்து இவரோட பையன் இல்லைன்னு நினைக்கிறேன், எங்கிருந்தும் வரா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவரும் அடாப்டட் சன் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சைரஸ். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ என்னன்னா அந்த அடாப்டட் சன்ஸ் எல்லாம் பயங்கர கொடூர கொலகாரமாக இருக்கு. இந்த பக்கம் மார்க்கோ ஒரு பக்கம் விட்டு இறங்குறாப்புல, இந்த பக்கம் வந்து சைரஸ். ஸோ ஐம் கியூரியஸ் டு see who the dad is. அந்த டேட் கேரக்டர், சைரஸோட டேட் கேரக்டர் யாருன்னு நமக்கு தெரிய வருமா, என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ தட் இஸ் அகேன் எக்ஸைட்டிங். அது யாரோ சர்ப்ரைஸ் கேரக்டராக இருக்குமா, அது அகேன் இஸ் லைக் ஒரு மாதிரி ஒரு சின்ன கியூரியாசிட்டி கிளப்பி, சின்ன இல்லை பயங்கரமான கியூரியாசிட்டி கிளப்பி இருக்குன்னு சொல்லி வரும். அது ஒன்று. அண்ட் ஆல்சோ ஐ லைக் டு see how this guy goes about this things. He looks like this ruthless poacher. சரிங்களா, ஒரு மாதிரி யானைகளை கருணையே எல்லாம் கொண்டு அந்த தந்தத்தை எடுத்து தேடி காசு சம்பாதிக்கிறாள்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு ஆப்வியஸ்லி மார்க்கோலேயே பார்த்துட்டோம் அந்த ப்ரூட்டாலிட்டியோட ஒரு லிமிட்டே இல்லாத ப்ரூட்டாலிட்டி. ஐயோ பார்த்து மறுபடியும் டிஸ்டர்ப் ஆயிடுச்சது எப்போ அவர். நெவர்தலெஸ் we know what this character is capable of doing. So இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்க்குறக்கு I'm curious. And now thinking of the fact that he's handled elephants, humans are just nothing, அசால்ட் அடிச்சுட்டு போயிடலாம். அதனால தான் அந்த மனுஷன் அந்த மாதிரி ஒரு அப்படியே மாதிரி ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு மாதிரி அப்படியே சான்ஸில் ஒன்றும் பண்ண முடியாதாங்கிற மாதிரி ஒரு ஜோனில் அடிச்சாருன்னு நினைக்கிறேன் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ். அப்போ வந்து ஒரு ரூத்லெஸ் பிளட் பாத் நடக்கும் அந்த இடத்துல நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. நெவர்தலெஸ் ஐ எம் வெரி கியூரியஸ். நவ் இட் ஆல் மேக் சென்ஸ். ஸோ ஐ எம் கியூரியஸ் டு see. அது இது என்னமோ எனக்கு ப்ரீக்வெல் மாதிரி தான் தோணுது. ஹவு டஸ் இட் கனெக்ட் அண்ட் ஹூ இஸ் சைரஸஸ் ஃபாதர்? இஸ் தேர் அ சர்ப்ரைஸ் பேக்கேஜ்? ஐ டு நாட் நோ. வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்கிறேன். அண்ட் பெப்பே என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஹவு டஸ் துஷாரா ஃபிட் இன் ஹியர்? வாட் இஸ் கோன் ஹேப்பன்? ஐ எம் சூப்பர் கியூரியஸ். ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் காட்டாலன். நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டட் இருக்கீங்க அது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சொல்கிறேன். Did this recap help you? Let me know in the comment sections below. நான் டைம் உங்களுக்கு சேவ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ let me know சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பார்த்துட்டு நன்றி. கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.